ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, என் நண்பன் என்கிட்ட சொன்ன ஒரு அழகான குட்டி கதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நண்பர்கள். அந்த நண்பர்களில் ஒரு நண்பர் மட்டும் வெளிநாடு வேலைக்கு போய்ட்டு ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப வராரு. வந்தவுடனே ஆரவாரத்தோட கொண்டாடி நண்பனை வரவேற்கிறாங்க. மறுபடியும் லீவு முடிஞ்சிச்சு, அவர் வந்து லீவு முடிஞ்சிச்சு, மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு. ஸோ அப்போ என்ன கேட்குறாருன்னா, நண்பன் அவங்கள பிரிஞ்சு நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், ஸோ உங்களோட ஞாபகமாக எனக்கு ஏதாச்சும் பரிசு தாங்கன்ட்டு அந்த 3 நண்பர்கிட்ட கேட்குறாரு. அதில் ஒரு நண்பர் மாங்கன்று தராரு, இன்னொரு நண்பர் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று தராரு, இன்னொரு நண்பர் பார்த்திங்கன்னா மூங்கில் தராரு. அந்த மூங்கில் தந்த உடனே மற்ற 3 நண்பர்களும் சிரிக்கிறாங்க, என்னடா பைத்தியக்காரன் இவன் எதை தரானே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தந்தாங்க. அவர் மற்ற 2 நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நண்பா நீ வந்து வெளிநாட்டுக்கு போகிற, இது வந்து மாங்கன்னை எடுத்து போய்ட்டு உன்னோட தோட்டத்தில் வை, நட்டு வை அப்படின்றாரு. அப்புறம் தென்னங்கன்னை எடுத்து போய் உன்னோட தோட்டத்தில் நட்டு வை அப்படின்றாரு. ஏன்னா நீ வரத்துக்குள்ளே இது 2மே வந்து பெருசாகிடும். மாம்பழம் உன்னோட பசியை போக்கும், தென்னை மரம் அதில் வந்து இளநீர் வரும், அந்த இளநீர் உன்னோட தாகத்தை போக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவரும் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு போயிட்டு அவரோட தோட்டத்தில் நட்டு வச்சிடறாரு. அந்த மூங்கில் மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஒரு ஓரமாக போட்டு வச்சிட்டாரு. மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழித்து அவர் ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த மாமரமும் பெருசாக வந்துட்டு இருக்குது, தென்னை மரமும் பெருசாக வந்துட்டு இருக்குது, அந்த மூங்கிலும் ரொம்ப புதராக இருக்காது மூங்கில். ஸோ இவருக்கு வந்த உடனே எல்லாத்தையும் பார்க்குறாரு. மறுபடியும் அந்த 3 நண்பர்கள் வராங்க இவரை சந்திக்கிறதுக்கு. வரும்போது, நண்பா நீ கொடுத்த பரிசு எல்லாமே வந்துச்சு, நீ கொடுத்த இது எல்லாமே வந்து பெருசாக வந்துச்சு, இதில் வந்து மாமரத்தில் மாம்பழமாக இருக்குது, தென்னை மரத்தில் இளநீராக இருக்குது அப்படின்றாரு. அது இன்னொரு நண்பர் கேட்குறாரு, நான் கொடுத்த மூங்கில் எங்கள் நண்பன் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நண்பா ரொம்ப புதாராக இருந்தது, நான் வெட்டி போட்டேன் மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் சரி நண்பான்ட்டு விட்டார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போது மரம் எல்லாமே பெருசாக வந்தாச்சு, பட் வந்து அதை பறிக்க முடியல. அதுதான் அந்த 3வது அந்த நண்பர் சொல்கிறார், மூங்கில் தந்தரில் அந்த நண்பர் சொல்கிறார், அட முட்டாளுங்களா, உங்கள் 3 பேருக்குமே மரம் ஏற தெரியாது, மரம் பெருசாக வந்துச்சு, இப்போ எப்படி பறிப்பீங்க, 3 பேருக்குமே மரம் ஏற தெரியாது, அதுக்கு தான் அந்த மூங்கிலை தந்தேன், அந்த மூங்கில் நீ வரத்துக்குள்ளே பெருசாகிடும், அதை வெட்டி ஏணியாக்கி அதுலேருந்து நீ பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நான் வந்து அந்த மூங்கிலை தந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஏணியாக நம்மளுக்கு உதவுற நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள மிஸ் பண்ணாதீங்க, வெட்டி எறியாமல் அவங்கள மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. பாய், இதோட கதை முடியுது, இன்னொரு கதையில் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ப்போம் இன்னொரு கதையில்.